அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ ஒரு ஈவினிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அசரெல்லாம் தொழுதுட்டு நாங்கள் தோப்புக்கு வந்து போயாச்சு. இங்கே வந்து ஈவினிங் டைமில் நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு 5:30 மணி 6 மணி வரைக்கும் நல்ல வெயில் அடிக்கும். அதுக்கப்புறமா நல்லா க்ளவுடி ஆகிட்டு ஒரு மாதிரி சில்லுன்னு காற்றடிச்சிக்கிட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ, ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ வந்துட்டு போயிட்டு அங்கே போய் தண்ணிலாம் விட்டுட்டு வருது. அந்த கண்டில் வந்துட்டு சின்ன சின்னதாக புதுசாக இலைகள் வரும்போது அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நம்மளால் ஒரு உயிர் வாழுது அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது உங்கள் மனசில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா ஒரு செடி வளர்த்து பாருங்கள். ரொம்ப வேறு லெவல் ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வழக்கம் போல் நம்ம வந்து அஃபர்மேஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது எழுதுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அண்ட் வந்து வேறு வேலை வெட்டி இல்லாதவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க போல் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேருக்கு தோணும். அண்ட் வந்து எழுதி என்ன நம்ம கேட்குற துவா பத்தாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு தோணும். நம்ம கேட்குற துவா வந்து கண்டிப்பாக கப்லா இன்ஷா அல்லா. ஏன்னா நம்ம தொழுத அல்லாஹ் கிட்ட வந்து நேரடியாக கேட்குறோம். இந்த மாதிரி எழுதி தான் கேட்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்ம மார்க்கப்படி இது கிடையவே கிடையாது. ஆனால் எதுக்கு எழுதுகிறேன் அப்படின்னா, இது ரொம்ப நாள் கழித்து நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு பேபி வந்து பிறக்கும்போது 1 இயர் பக்கம் வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் எழுதிக்கிட்டே இருந்தேன். அவன் பிறந்ததுக்கப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறமா அதை எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு நடந்திருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஜேர்னலிங் தான் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு நடக்கலை அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது நடந்திருக்கும் போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். இது நம்ம பிள்ளைங்களுக்குமே காட்டும்போது அவங்களுக்குமே வந்துட்டு ஓகே இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கு அந்த டைமில், இப்போ வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிலேட் பண்ணிக்கிடுவாங்க. அண்ட் நமக்கு எது தேவையோ அதை நம்ம எழுதி வைக்கும்போது ஃப்யூச்சரில் அது கிடைச்சதுக்கப்புறமா அது பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி அஃபர்மேஷன் கண்டிப்பாக எழுதி தான் தீரணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு நாளில் அந்த மாதிரி ஒரு பேஜை எடுத்து பார்க்கும்போது நம்ம ரிப்பீட்டடிவாக அதை மைண்டுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து நடந்துருச்சு, நம்ம கையில் அந்த காசு இருக்குது. நான் இதில் என்ன எழுதிட்டுருக்கேன்னா, மை யூடியூப் இன்கம் இஸ் $100. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இதை தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. இன்னுமே நான் அதை கண்டினியூஸாக எழுதிக்கிட்டே இருக்கேன். இதில் என்ன ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசிபிளாக நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரீச் பண்ணாமல் தான் இருந்துச்சு. நான் இந்த எழுதின ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒரு 900 அந்த மாதிரி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் திடீர்னு ஒரு வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகி எனக்கு வந்து ஒரே வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அது எவ்வளோன்னு கூட நான் பார்க்கல. பட் வந்து 100க்கு மேலே இருந்துச்சு ஒரு வீடியோவுக்கு மட்டும். ஸோ அந்த ஒரு வீடியோ தான் என்னோடய எப்படி சொல்கிறதுனா, அது நிறைய வாட்ச் டைம் ஹவர்ஸும் எனக்கு கெயின் பண்ணி கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரலையே அப்படின்னு. ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோம், அந்த மாதிரி. அப்போல்லாம் வந்துட்டு நான் சப்ஸ்கிரைபர்ஸ் வரலையே, ஒரு 150 சப்ஸ்கிரைபர் வந்திருந்தால் நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகிருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் எனக்கு வாட்ச் டைம் ஹவர்ஸ் எப்போயோ ஒரு 2-3 மாதத்துலேயே எனக்கு வந்து வாட்ச் டைம் ஹவர்ஸ் ஃபுல்லாக ரீச் ஆகி கிட்டத்தட்ட 5500 வாட்ச் ஹவர்ஸ் கிட்ட நான் ரீச் ஆகிட்டேன். எப்போனா நான் வந்து 2024 வந்துட்டு நான் என்னுடைய சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 24 December 6 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது அப்போருந்தே நான் வந்துட்டு ஒரு மார்ச்சுக்குள்ளே எனக்கு அந்த இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, கமெண்ட்ஸ் அதிகமாக வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம், அதாவது எந்த ஒரு நோக்கமுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா இந்த சேனல் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம பிள்ளைங்க இதை எடுத்து பார்க்கும்போது நம்ம இங்கெல்லாம் போகணும்ல, சவுதிக்கு வந்து போகணும்ல, ஃப்ளைட்டில் வந்து தனியாக அப்படி போகணும் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சேனலில் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். இது ரீச் ஆகலை அப்படிங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லாத விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் சேனல் வச்சுருந்தேன்னு சொன்னேன், அதிலலாம் அந்தளவுக்கு ரீச் வரல. அதனால் எனக்கு இந்த சேனல் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டுலாம் நான் பண்ணலை. அப்படி நினச்சி பண்ணனாலே என்னமோ தெரில, டக்குன்னு நல்லா ரீச் இருந்துச்சு. அதாவது ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 1000 வியூஸாவது இருக்கும். மேக்ஸிமம் 2000 வியூஸ் வந்து கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் சரி ஓகே, நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸும் ஒரு பூஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அண்ட் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா அது கம்மியாகச்சு. அப்புறம் இங்கே ஊரில் இருக்கவங்கலாம் என்னை ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தானே ஷாஜ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அந்த மாதிரி அந்தளவுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட்
நம்ம ஒரு விஷயம் சொல்கிறது மூலமாக ஒருத்தவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் அவங்க வந்து அவங்க லைஃப்பில் வந்துட்டு பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டங்களோடு நம்மளோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ அது ஒரு விதத்தில் ஒரு ஹீலிங் தான் சொல்லப்போனால். என்னோடய ஸ்டார்டிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க என்னோடய வீட்டில் இப்படிலாம் நடந்துச்சு, என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் வந்து அதிகமாக கமெண்ட்டில் வந்துட்டு என்னோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணாங்க. பட் இப்போ அதிகமாக கமெண்ட்ஸ் வந்து கம்மியாகிடுச்சு. பட் அது ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போடலை அப்படிங்கிறனாலே என்னன்னு தெரியல. பட் வந்து நல்ல வீடியோஸ், நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், வீடியோ பார்த்து முடிக்கும்போது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கணும், உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு இருக்கணும் அண்ட் ஏதோ ஒரு ஹாப்பினஸ் நடக்கணும். அதுக்காக மட்டும்தான் நான் வந்து சரி ஓகே நம்ம வந்து கண்டினியூஸாக நல்ல நல்ல கண்டென்ட் வந்து எடுத்து தேடி பிடிச்சி நம்ம லைஃப்பில் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது தான் அதிக அளவில் வந்துட்டு வியூஸ் வர மாட்டேங்குது, அதாவது கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் வந்துட்டு வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓகே, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, இதை நான் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்க எனக்கு வந்து சேனல் வந்து நல்ல க்ரோத் ஆகிறது என்னால் விசிபிளாக பார்க்க முடியுது. நீங்களுமே என்னோடய சேனல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பழைய வீடியோஸ்லாம் நல்ல வியூஸ் போன வீடியோஸ்லாம் வந்து இருக்கும். அதில் ஒரு வீடியோஸ்க்குமே எனக்கு வந்து 200 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் என்னோடய க்ரோத் வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் அதுக்கான எஃபோர்ட் வந்து நான் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னோடய வீடியோஸ் பார்க்குற ஒருத்தருக்காச்சும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க லைஃபோடு ரிலேட் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ கரண்ட்டாக என்ன வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களோ அதை ஹாப்பியாக வாழ்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம என்ன நினச்சி அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு அடுத்தடுத்து நம்ம வந்து சேனலில் வீடியோஸ் வந்து பார்க்கலாம் நிறையா. இப்போ வந்துட்டு வீட்டில் வந்து பசங்க இருக்காங்க, ஏதாச்சும் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஹெல்த்தியாக வந்து பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது பொட்டுக்கடலை பர்ஃபி வந்து பண்ணேன். பட் அந்தளவுக்கு அது ஃப்ளாப் ரெசிப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு அதில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு நான் பண்ணாமல் இருந்தேன். அது மூலமாக ரொம்ப சூப்பராகவே என்னால் பண்ண முடிஞ்சுது. அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 கப் அளவுக்கு சீனி, ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நல்ல தாராளமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே அந்த சீனி எடுத்த அளவுக்கு. பட் நான் வந்து கம்மியாக தான் எடுத்திருந்தேன். அப்படிங்கிறதுனால இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா கொஞ்சம் அது பவுடராகவே இருந்துருச்சு. நான் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து செட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணேன். சூப்பராகவே வந்துருந்துச்சு. நல்ல சாஃப்டாக கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ வீட்டிலே நம்ம பண்ணி கொடுக்கும்போது பசங்களுமே ஹெல்த்தியாக இருப்பாங்க, நமக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு போகலான்னு பார்க்கும்போது இந்த செவுட்டு பாம்பு வந்துட்டு என் பையனோட செப்பலுக்குள்ளே இருந்துச்சு. எனக்கு பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இந்த மாதிரி பசங்க தெரியாமல் போட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பயங்கர இதாகவே இருந்துச்சு. ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு செப்பல் போடுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போல் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10 மணி இருக்கும் அந்த டைமில் நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி வந்துட்டு ஸ்பெஷலாக இறால் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பண்ணுற இறால் பிரியாணி வந்து பசங்களுக்கும் சரி வீட்டில் எல்லாருக்குமே சரி ரொம்ப பிடிக்கும். இறாலுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அது வந்து எப்படி பண்ணாலும் பிரியாணி சூப்பராக வந்து எடுத்து கொடுத்துரும், அந்த மாதிரி தான். ஸோ இறால் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக கறி மசாலா தூள் மட்டும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு பக்கம் வைக்கிறதுக்கு, அதாவது இறால் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு தான் அரிசி வந்து ஊற போட்டேன். ஏன்னா அப்போ நம்ம கரெக்டாக தாளிச்சிட்டு அரிசி சேர்க்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மேரினேட் பண்ணி இதையுமே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்துட்டு பிச்சு வச்சுருந்தேன், அதையுமே வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியாக வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பண்ணும்போது நமக்குமே வந்துட்டு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக. அந்த இறால் வந்துட்டு நான் பொரிச்சிட்டு தான் சேர்ப்பேன். இது வந்துட்டு தனியாக ஒரு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம். பட் நான் வந்து எதுக்கு 2 வேலை அப்படிங்கிறதுனால ஒரே பேனில் வந்துட்டு அந்த என்ன பேனில் நான் பிரியாணி பண்ண போகிறேனோ அதிலே வந்துட்டு நான் சேர்த்து பொரிச்சுக்கிட்டேன். ரொம்ப அப்பிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வராது. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு பயம் இல்லை, நம்ம பக்கத்துலேயே நின்று அதை பார்த்துக்கணும். ஒரு 50% வெந்தால் போதும், ஒரு 60% அதாவது கொஞ்சம் அரைவாசி வெந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான இதெல்லாம் போட்டுடலாம். ஸோ இந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரொம்ப முருகல் விடாமல் கொஞ்சம் இந்தளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்.
சில பேர் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு அந்த இறால் வந்து சேர்த்து பிரியாணி பண்ணுவாங்க. பட் நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ அதே பொரிச்ச எண்ணெயிலேயே வந்துட்டு நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் எண்ணெய் ஊற்றினேன் அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ நெய் வந்து சேர்த்துட்டு இதுக்கு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் அந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துருந்தேன். இன்றைக்கி நான் செஞ்சுருக்க குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நான் பிரியாணி செஞ்சுருந்தேன். 1/2 கிலோ இறால் தான் நான் எடுத்திருந்தேன். இப்போ வந்துட்டு நம்ம தாளிக்கும் போது அந்த வெங்காயம்லாம் சேர்த்துடலாம். அதே அந்த இறால் பொரிச்ச எண்ணெயிலேயே வந்துட்டு நம்ம சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். பக்கத்துலேயே நின்று நம்ம இந்த தாளிக்கிற டைமில் மட்டும் கொஞ்சம் கிட்டே நின்று தாளிச்சிக்கணும். இல்லைனா லைட்டாக அடி பிடிச்சிச்சின்னா கூட அந்த டேஸ்ட் வந்து கசக்குற மாதிரி ஆயிரும். அதனால் அந்த மாதிரி பக்கத்துலேயே நின்று தான் நான் பார்த்துக்கிட்டேன். லைட்டாக உப்பு போட்டு அந்த வெங்காயத்தை நல்லா முருகினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரம் நல்லா சாப்பிடணும், சுள்ளுன்னு இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம் தக்காளியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 6 மீடியம் சைஸ் உள்ள வெங்காயமும் ஒரு 5 தக்காளியும் நான் சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்க்காமல் கொஞ்சம் கம்மியாக ஒரு தக்காளி கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் வந்து ரொம்ப புளிப்பாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டு நம்ம தயிரெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இதில் ஒரு மசாலா வந்து சேர்த்தேன், ஈகிள் பிரியாணி மசாலா. அதுதான் எங்கள் வீட்டோட ஃபேவரட் மசாலா அப்படின்னு சொல்லலாம். அந்த மசாலா வந்துட்டு சேர்க்கும்போது தான் ஏதோ பிரியாணி திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வீட்டில் செய்யும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். அதனால் அதை சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள் போட்டுலாம் செய்கிறாங்க. பட் எனக்கு ஏதோ அது ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்க மாதிரியே ஃபீலாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு அந்த ஈகிள் பிரியாணி மசாலா வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இறால்லாம் போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இதை க்ளீன் பண்ணலான்னு வந்தேன் பாருங்கள். லைட்டாக ஏதோ பிடிக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சரி வேணாம் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே வந்துட்டு திருப்பி அதை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து அந்த சின்ன கால்புடி உலக்கு இருக்குது இல்லையா, அதில் தான் எப்படி சொல்கிறது, அரைப்பொடி உலக்கில் வந்துட்டு நான் எடுத்திருந்தேன். கால்புடி உலக்கில் 2 டம்ளர். அப்போ 2 டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு நான் வந்து 1.5 ரேஷியோ வைப்பேன். அப்போ 3 எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் தண்ணி. ஸோ அது ஏன்னா இறால் வந்துட்டு தண்ணி விடாது, அதனால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன். இதே நம்ம சிக்கன் மட்டன்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா அதுவே கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ணும். அதனால் வந்து தண்ணி கரெக்டாக 3 டம்ளர்னால் 3 டம்ளர் வைப்பேன். இதில் வந்துட்டு இறால் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருந்தேன். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துட்டு ஒரு லெமன் வந்துட்டு புழிஞ்சிட்டு, ஒரு லெமன் இல்லை 1/2 லெமன் மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கடையிலே வந்துட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா இறால் பொரிச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அன்றைக்கி வந்துட்டு இறால் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஒரு பக்கம் சுடுதண்ணியில் கட் பண்ணி அதையும் போட்டாச்சு. அதை போட்டுட்டு இங்கே திரும்புறதுக்குள்ளே இங்கே தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ மொத்தமாக நான் வந்துட்டு 2 கால்புடி உலக்கு அரிசிக்கு ஒரு 3/4 தண்ணி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நான் குடிச்சு பார்த்தேன், உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஸோ உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு தம் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து பிரியாணி இப்படி தான் பண்ணுவேன். அந்த ஈகிள் பிரியாணி மசாலா சேர்க்கும்போது இன்னும் சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து இறால் ஃப்ரை பண்ணும்போதே வந்து சிக்கன் 65 மசாலாலாம் போட்டு செய்வாங்க. பட் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெத்தடாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே, இதை வந்துட்டு நம்ம தம் போடுறதுக்கு வச்சிடலாம். அதுக்கு மேலே வந்துட்டு இந்த இஞ்சி இடிக்கிற உரல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து தூக்கி வச்சுருக்கேன். நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு சைட் பை சைடு எனக்கு பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குனால கொஞ்சமாக வந்து காஃபி வந்து போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு மாதிரி மிஸ் ஆகிற மாதிரியே ஃபீலாக இருக்கும். தண்ணியும் நம்ம குடிக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைக்கான மேரினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இதில் 2 முட்டை சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அதுக்கப்புறம் நவீன் சிக்கன் ஃப்ரை மசாலா, எலுமிச்சம்பழ சாறு, அப்புறம் அரிசி மாவு சேர்த்துட்டு காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் வந்துட்டு நல்ல சூடான தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வடிச்சிட்டு அப்படியே நான் வந்துட்டு சேர்த்துக்குவேன். ரொம்ப கொதிக்க வச்சு வேக வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. அது வந்து லைட்டாக அந்த சுடு தண்ணியில் கலந்தாலே அது உள்ளே இருக்க புழுலாம் வந்துட்டு செத்துரும். அப்படி சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்துட்டு ஒரு மாதிரி சக்கையாக இருக்க மாதிரி இருக்கும். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப எண்ணெய் குடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு மேரினேட் பண்ணுறது. இதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு பொரிக்கிறதுக்கான வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சைடில் வந்துட்டு பிரியாணியுமே வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் தம் வச்சுருந்தேன்.
அப்படி வைக்கும்போதே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு அந்த கேப்லேயே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பக்கம் ஃப்ரை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அதை கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிடக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி தம் உடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். காலிஃப்ளவர் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் இந்த மாதிரி சேம் மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு நான் பொரிச்சு எடுத்துருவேன். ஸோ நல்லா அது செவந்து வரும்போதே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு சிக்கன் அண்டு காலிஃப்ளவர் எல்லாமே ஃப்ரை பண்ணுறது. அந்த மசாலா பிரியாமல் உதிரியாக அந்த மசாலா வந்து பிரியாமல் அப்படியே அது மேலே ஒட்டிகிட்டு இருக்கும்போது இதே அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே அடுத்து நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய சேனல் வந்து 3000 மணி நேரம் ரீச் ஆனது உடனே எனக்கு ஆட்சன்ஸ்லேருந்து மெயில் வந்துருந்துச்சு. எப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான பின் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு 4 நம்பர் வந்துட்டு நாங்கள் மெயில் எப்படி சொல்கிறதுனா போஸ்ட் மூலமாக அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சீக்கிரமே எனக்கு அந்த பின் வெரிஃபிகேஷனுமே வந்து முடிஞ்சிருச்சு. பின் வெரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறமா அக்கௌண்ட்டில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. எப்படி வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்து அதையுமே நான் வந்துட்டு எல்லாமே முடிச்சிட்டேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா வாய்ப்பு இருந்தும் நம்ம அதை வந்து பயன்படுத்தாமல் இருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு நான் தான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ வந்து சேனல் நல்லா தானே க்ரோத் ஆகுது, என்ன வீடியோ போட்டாலும் ரீச் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கா என்ன அப்படின்னு எனக்கே தெரியல. பட் அந்த டைமில் எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கான மைண்ட் செட்டும் இல்லை. ஊருக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ்லேயே வந்து போயிட்டு இருந்துச்சு. நிறையா என்ன சொல்கிறது, வீடியோஸில் நீங்கள் பார்க்குறது 1%னால் ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் வந்து நிறையவே இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கான மைண்ட் செட்டும் இல்லை. அதனால் அப்படியே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே எப்போயாவது வீடியோஸ் போடுறது அப்புறம் விட்டுறது இந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போது ரீசெண்டாக எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு மெயில் வேறு பார்த்தேன். என்னென்னா அடுத்த வருஷத்துலேருந்து 8000 வாட்ச் ஹவர்ஸ் ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுக்கடையிலையாவது நம்ம மானிட்டைசேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கு நல்ல வியூஸ் இருக்கும்போது நான் நினச்சிருந்தேன் இந்த கரெக்டாக டிசம்பர் 6 2024 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிசம்பர் 6 2025 நம்ம மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகிட்டு நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும்னு நினச்சிருந்தேன். பட் நம்ம நினைக்கிறது எல்லாமே வந்துட்டு நடக்கும், நம்ம நினைக்கிறது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நமக்கு எழுதப்படலை இல்லையா. ஸோ இறைவன் என்ன நாடுறானோ அதை எப்போ நாடுறானோ அப்போ தான் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம என்ன தான் முட்டி மோதிட்டு இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, வாய்ப்பை நானே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு, இது எல்லாமே இறைவனுடைய நாட்டம் தான். இது ஆல்ரெடி ரிட்டன். ஸோ அதை வந்து நம்ம போய் சேஞ்ச் பண்ணி எழுதலாம் முடியாது. அதையுமே நான் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறேன், அதையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதனால் வந்துட்டு இப்போதைக்கு என்னால் இதை போட முடியுது, என்னால் கண்டினியூ பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ நான் இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற அந்த கில்ட்லேருந்து நான் வெளியே வந்திருக்கேன். சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் நான் வீடியோஸ் போடுறதை பற்றி என்ன நினைப்பாங்க, நான் சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் அண்ட் வந்து கேமரா ஆங்கிள் வச்சு இப்படி வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிலாம் நினச்சிட்டு தான் பல நாட்கள் வந்து நான் எந்த வீடியோஸுமே எடுக்காமல் இருந்திருக்கேன். பட் இப்போ நான் அதை தைரியமாக செய்யும்போது அவங்கக்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ், அதை எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம்லாம் வந்துட்டு நான் நடக்கவே இல்லை. சொல்ல போனோம் அப்படின்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதன் மூலமாக எனக்குமே வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நம்மளுக்குமே வந்துட்டு சுற்றி இருக்கவங்களுடைய பிஹேவியர்ஸை அண்ட் ஆக்டிவிட்டீஸை மட்டுமே வச்சுட்டு இவங்க இப்படி தான் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அண்ட் நம்மளுடைய விஷயங்களையுமே மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம செய்கிறது சரியாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு ஏன் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு தைரியமும் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கமெண்ட் வரும்போது இன்னும் மோட்டிவேட்டிங்காக அண்ட் இன்னும் பூஸ்ட்டாக நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணியுமே சூப்பராக வந்து தம் உடைச்சாச்சு. அந்த முள்ளாக நீட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் அப்பாடா சூப்பராக வந்திருக்காம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அன்றைக்குமே வந்துட்டு எனக்கு அந்த பிரியாணி அப்படி வெந்து நல்லா மலர்ந்து வந்ததுக்கப்புறமா தான் ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. கடைசியாக வந்து பசங்களுக்குமே ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்குமே வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அன்றைக்கி வந்துட்டு பிரியாணி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை, ஆனியன் ரைத்தா வந்து பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்து அன்றைக்கி லஞ்சுமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அது மாதிரி எப்போதுமே ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபு, ஒரு நிம்மதியான ஒரு லைஃபு அப்படிங்கிறதுலாம் யாருக்குமே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லாருக்குமே ஏதோ ஒரு சோதனைகள். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் வந்து சோதனை கூடத்தில் தான் இருந்துகிட்ருக்கோம். அதனால் வந்து இருக்கிற லைஃப்பை நம்ம வந்து எல்லாம் சோதனையாக இருக்கே, கஷ்டமாக இருக்கே அப்படின்னு அதையே நினச்சி ஓடாமல் நம்ம நிம்மதியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், இந்த லைஃப் நமக்கு ஹாப்பியாக தான் இருக்குதுன்னு மனசார ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக வாழலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.